ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து சங்கராந்தி பொங்கலுங்கிறனால நான் இன்றைக்கி காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுறது. சிலவங்க எல்லாருமே வந்து நைட்டு கோலம் போட்டு வச்சுருவாங்க. ஆனால் நம்ம வந்து மார்னிங் தான் கோலம் போடுறது நல்லது. வாசலில் மஞ்சள் தெளிச்சுட்டு கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். அதனால் வந்து நல்லா வாசல்லாம் நல்லா கூட்டிகிட்டு இங்கே பாருங்கள் 5 புள்ளி வச்சுருக்கேன். 5 புள்ளி வச்சுட்டு இடுக்கு புள்ளி தான். இடுக்கு புள்ளி வச்சுட்டு 4 புள்ளி வைக்கிறோம். 4 புள்ளி வச்சுட்டு அப்புறம் ஒரு 3 புள்ளி. இந்த 3 புள்ளிக்கு 3 புள்ளியாக நம்ம இந்த மாதிரி சேர்க்கணும். தாமரை மாதிரி போட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸியானது. இங்கே பாருங்கள், நடுவில் இருக்கிற ஒரு புள்ளியோட 2 புள்ளி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நம்ம சுற்றிலும் தாமரை மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு புள்ளி எக்ஸ்ட்ரா வருது இல்லை, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம சேர்த்துக்கணும். இது ரொம்ப ஈஸியான கோலம். எல்லா இடத்துலையும் சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் 2 புள்ளி வருது பாருங்கள். இந்த சைடில் 2 புள்ளி வர்றதில் தான் நாம் வந்து பானை போடுறோம். நம்ம வந்து வரைகிறது தான் இதில் நம்ம வரைய கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது. இங்கே பாருங்கள், இப்போது வந்து நாம் இதுக்கு வந்து இந்த பானை மாதிரி வரைஞ்சிட்றோமா, எல்லா இடத்துலையும் 3 பக்கமும் பானை மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் மஞ்சள் மாதிரி வாய்கிட்ட மஞ்சள் கொத்து மாதிரி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து மேலே பொங்கல் பொங்குற மாதிரி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் எல்லாமே வரைகிறது தான். நமக்கு வந்து 5 புள்ளி வச்சுட்டு ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம கரும்பு போட்டுக்கலாம். சைடில் வந்து சுற்றிலும் ஒவ்வொரு பானைக்கும் 2 கரும்பு. இதுவும் வரைகிறது தான், இதுக்கு புள்ளி கிடையாது. இந்த மாதிரி 2 கரும்பாக ஜாயின் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் நம்ம கலர் விட்டுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அந்த கலர் நம்ம விட்டுக்கலாம். இப்போ நடுவில் வந்து நான் ரெட்டு கலர் விடுறேன். ரெட்டு கலர், இது தாமரைக்கு வந்து ரெட் கலர் விட்டுட்டு இப்போது இந்த பானைக்கெலாம் வந்து நம்ம ஒவ்வொரு கலர் விட்டுட்டு அந்த பொங்கல் பொங்குறதுக்கும் அதே கலர் விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைன்னா வேறு டிஃப்ரெண்ட் கலர் விட்டுட்டு நம்ம அந்த கரும்புக்கு வந்து கத்திரிப்பு கலர் விட்டுட்டு மேலே வந்து க்ரீன் கலர் விட்டுருக்கேன். மஞ்சள் கொத்துக்கு வந்து மஞ்சள் கலர் விட்டுருங்க. அப்புறம் நடுவில் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். சும்மா அப்படியே பொங்கல் பொங்குற மாதிரி அப்படியே ரவுண்டாக நம்ம போட்டுக்கிறது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். நம்ம எனக்கு டைம் பத்தலை, அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சிடலாமேன்ட்டு சிம்பிளாக போட்டேன் இந்த கோலம். பெருசாக டெக்கரேட் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணலாம். இது வந்து நான் மாடியிலே போட்டுட்டேன், வெளியில் வாசலில் போடாமல் மாடியில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக எல்லா கோலமும் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா கலரும் விட்டாச்சு, நீட்டாக இருக்குது பாருங்கள். வாசலுக்கு முன்னாடி தாமரை போட்டிருக்கேன், அதாவது படிக்கட்டுக்கு பக்கத்தில் தாமரை போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே நான் இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேன். இது நைட்டுங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் நைட்டுனா விடிய காலையில் ஒரு 4 மணி 4:30 5 மணிக்குள்ளே போட்டதுனால கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியல. கோலம் கொஞ்சம் டிம்மாக தான் தெரியுது. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கோலம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் கோலம் தான். ஈஸி மெத்தடில் நம்ம போட்டுடலாம். ஒரு 5 புள்ளி தான். 5 புள்ளியில் பாருங்கள், உங்களுக்கு அழகாக ஒரு 3 பானை 6 கரும்பு போட்டிருக்கிறேன் நான். இதே மாதிரியே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கோலம், ஈஸியான கோலத்தை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.